அந்த கிங் ஸ்டாச்சு மேல தொடர்ந்து 2 பஞ்சு மண்டுன்னு செம்ம ஃபோர்ஸா இருக்கிறான். இப்படி ஜின்னு அடிச்சு அடிக்கி கிங் ஸ்டாச்சுவால நிக்க கூட முடியல, அப்படி தட்டு தடுமாறி நிக்குது. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ஜின்னு அவனோட லெவல் 102ல இருந்து லெவல் 103 ரீச் பண்ணிடுறான். அப்ப ஜின்னு அவனோட ரோபோஸ் அத்தாரிட்டி பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஸ்டாச்சுஸ் மேலயுமே ஒரு கைண்ட் ஆஃப் பிரஷரை போடுறான். இந்த பிரஷரை தாங்க முடியாம அந்த கிங் ஸ்டாச்சுவும் சரி, கீழே இருந்து அந்த குட்டி குட்டி ஸ்டாச்சுவும் சரி நிக்க கூட முடியாம தரையில அப்படியே புதைய ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஜின்னு மனசுக்குள்ள நான் இந்த சண்டையில புதுசா ஒரு லெவல ரீச் பண்ணிருக்கேன் போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜின்னு முன்னாடி இந்த எல்லா ஸ்டாச்சஸையும் கண்ட்ரோல் பண்றவன் இன்கிரெடிபிள், அவனோட ஃபைட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவனோட ரெக்கையை விரிச்சு நிக்கிறான். இதை பார்த்து ஜின்னு எல்லாம் சரி, உன்னோட ப்ராமிஸ் நீ நிறைவேற்று அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அந்த ஸ்டாச்சு கிட்ட கேட்க, அதுக்கு அந்த ஸ்டாச்சு இன்னும் இந்த டெஸ்ட் முடியல, நல்லா சுத்தி முத்தி பாரு கண்ணா, நான் இன்னும் கீழே விழல, நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கேன், சோ உன்னோட ஃபைனல் டெஸ்டே நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாச்சு சொல்ல, சடனா ஜின்னுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி போஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. அந்த போஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ எனிமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல டிஃபீட் பண்ணனா உன்னோட ஹார்ட் துடிக்க நின்றும் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட் ஒரு பெரிய குண்டை போடுது. அந்த குறிப்பிட்ட டைம்ன்றது ஜஸ்ட் 10 நிமிஷம் தான். அப்ப ஜின்னு யார் ராணி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாச்சுவை கண்ட்ரோல் பண்ற பைபிள்கிட்ட கேட்க, அதுல அந்த பைபிள நீ கேட்கறது ஒரு சில்லியான கொஸ்டின், இருந்தாலும் நான் உனக்கு ஆன்சர் பண்றேன், நான் தான் நீ யூஸ் பண்ற சிஸ்டத்தையே கிரியேட் பண்ணேன், ஐ ஆம் தி கிரியேட்டர், உனக்கு இந்த ஆன்சர் போதுமா, நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டியா அப்படின்னு இந்த பைபிள்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜின்னுவோட சிஸ்டம்லயே அப்பியர் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு வெளியே இருக்க ப்ளூ கேட் கட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல நம்ம சீஃப் ஊஜின்சல் அப்படியே ஆம்ட பை நின்றுட்டு இருக்காப்ல. அப்ப அவர் பக்கத்துல அந்த பொண்ணு இந்த மாதிரி மானிட்டரிங் டீம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல சீஃப் ஊஜின்சல் அவரோட மனசுக்குள்ள, நான் என் கூட ஹண்டர் அசோசியேஷன்ல அவைலபிளா இருந்த 7 எலைட் மெம்பர்ஸை கூட்டு வந்திருக்கேன், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் ஜின்னுவுக்கு நாங்க யாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டோம், எல்லாத்தையுமே நாங்க கூட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் திடீர்னு நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான அப்படின்னு நம்ம சீஃப் ஊஜின்சல் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா நம்ம சீஃப் ஊஜின்சல் ஏதோ ஒரு பிரஷர் ஃபீல் பண்றாப்ல. இது என்னடா ஃபீலிங்ஸ், இது செம்ம கோல்டா இருக்கு, உங்க யாராலையுமே இதை ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி ஒரு டெத் ரீப்பரே நிக்குது. அதாவது நம்ம சீஃப் அந்த இடத்த ஃபீல் பண்ற ஒரு கோல்டான ஃபீலிங்ஸ அந்த டெத் ரீப்பரை வச்சு நமக்கு ரெசம்பிள் பண்றாங்க. அந்த சீஃப் ஊஜின்சல் அவன் பின்னாடி இருந்தவங்க கிட்ட பக்கத்துல ஏதாச்சும் பெரிய லார்ஜ் கில்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பின்னாடி இந்த பைபிள்ல ஆமா சார் இங்க ஹண்டர்ஸ் கில்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அதை கேட்ட சீஃப் அந்த கில்ட்ல இருக்கக்கூடிய 2 இஸ்லாம் ஹண்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த சாய் ஜோங் இன்னும் சாஹேவும் வேற ஒரு ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம சீஃப் சீக்கிரமா அவங்க 2 பேருமே ஒரு எமர்ஜென்சி ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம கூட கோஆபரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள ஹண்டர் செஞ்சிங்கு யாரா நீ அப்படின்னு நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை காட்டுறாங்க. ஜின்னு இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண கிரியேட்டர் பைபிள பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பைபிள பின்னாடி ஒரு 6 விங்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த விங்ஸ் எல்லாமே திடீர்னு அப்படி கிட்டு 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 ஆடி 6 கையா மாறுது. அப்ப ஜின்னு இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பைபிள் ஜின்னு பக்கத்துல வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம அவனோட 3 கையை வச்சு ஜின்னு மேல ஒரு பஞ்ச் கொடுக்குறான். ஜின்னு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் அந்த கிரியேட்டரோட பஞ்சிங் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருந்தால அவன் அடிச்சு அடிக்கு ஜின்னு ஒரு 30-40 அடி பறந்து போய் சீலிங்ல அடிச்சு சொருகிறான். இப்படி ஜின்னு சீலிங்ல சொருகின அடுத்த செகண்டே சடனா அந்த கிரியேட்டர் பைபிள் ஜின்னு அட்டாக் பண்ண வர ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆறான். பட் இவன் டாஜ் ஆன அடுத்த செகண்டே ஜின்னுவோட மூஞ்சி பக்கத்துல 2 கை இருக்கு. ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆக இந்த கிரியேட்டர் பைபிள் தொடர்ந்து ஜின்னு மேல கண்டினியூஸா ஏகப்பட்ட பஞ்சஸ் லான்ச் பண்றான். இப்படி தொடர்ந்து ஜின்னு மேல அட்டாக்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட மூஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டா இவனெல்லாம் ஈஸியா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சி வச்சிருக்கான் அந்த கிரியேட்டர் பைபிள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜின்னுமே இந்த கிரியேட்டர் பைபிள பண்ற பஞ்சஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி தான் தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கிரியேட்டர் பைபிள வாட் ஜின்னு கிட்ட சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஜின்னுவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச வைக்கிறான். அடிவான ஜின்னுக்கு லைட்டா ரத்தம் வருது. பட் ஜின்னு அடுத்த செகண்டே அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க கிரியேட்டர் மேல லான்ச் பண்ண அடிவான அந்த கிரியேட்டர் பைப்ல ஃபோர்ஸ் தாங்க முடியாம 10-15 அடி தள்ளி போய் தேய்ச்சிக்கிட்டே நிக்கிறான். ஒரு ஹியூமன் கூட சண்டை போடுறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு யார் நினைச்சா? என்னோட லாங் லைஃப்ல ஒரு ஹியூமன் எனக்கு ஒரு ஒத்தியான ஆப்போனண்டா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு இந்த கிரியேட்டர் பைப்ல பேசும்போது அவனோட மூஞ்சியை கட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம எந்திரன் படத்துல சிட்டி மேல ஆசிட் ஊத்துனதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கிரியேட்டர் பைபிளோட மூஞ்சி கொடூரமா இருக்கு. இது எல்லாமே நம்ம ஜின்னுவோட கைவண்ணம் தான். அவன் அடிச்சடிக்கு தான் கிரியேட்டரோட மூஞ்சி இப்படி கொடூரமா மாதிரி இருக்கு.
ஜின்னுவோட மண்டையிலயும் ரத்தம் ஒளிட்டு இருக்கு. அப்ப ஜின்னுவோட மனசுக்குள்ள இந்த ஆர்கிடெக்ட் பைப்ல 101 லெவல்ல இந்த கார்டினன் டெம்பிளுக்கு இன்வைட் பண்ணான். என்னை இந்த மாதிரி சப்பையான சில்லியான பஞ்சஸ் எல்லாம் வச்சு என்னை நாக் அவுட் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தான் போல. பட் அது நடக்காது, என்னால இவனை நாக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஜின்னுவோட மனசுல நினைச்சிட்டு, ஆர்கிடெக்ட் நான் கேட்ட ஒரு கேள்வி கூட நீ என்ன பதில் சொல்லலாம், எதுக்காண்டி நீ இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ண, அது மட்டும் இல்லாம எதுக்கு என்ன ஒரு பிளேயரா சூஸ் பண்ண, இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆர்கிடெக்ட் கிட்ட வரிசையா கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஆர்கிடெக்ட், உனக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் வேணுமா, ஹோ நான் செத்துட்டேன்னா உன்னோட இந்த கேள்வி எதுக்குமே பதில் கிடைக்காது நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே ஜின்னுவை அட்டாக் பண்ண வர, இந்த பக்கம் நம்ம ஜின்னுவும் இவன் கிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் எதுவுமே வேலை செய்யாது, எல்லாமே யூஸ்லெஸ் தான் அப்படின்னு அவனோட ரூலர்ஸ் அத்தாரிட்டி பவரை யூஸ் பண்ணி ஆர்கிடெக்ட கேப்சர் பண்ண வரான். இதை பார்த்து அந்த ஆர்கிடெக்ட் பைப்ல, ஓ டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றேன், அது எல்லாமே பாயிண்ட்லெஸ் தான் அப்படின்னு ஜின்னு யூஸ் பண்ண அதே ரூலர்ஸ் அத்தாரிட்டியை நம்ம ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடலாம். இதை பார்த்த ஜின்னுவும் அவனாலையும் நான் யூஸ் பண்ற அதே ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண முடியுது, சோ இவங்க லாங் ரேஞ்சில இருந்து அட்டாக் பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் வேற ஒரு இடத்துல நிக்கிறான். அப்ப ஆர்கிடெக்ட் ஜின்னு கிட்ட, எதை பத்தியும் கவலைப்படாத, நீ என்னைய கொல்றியோ இல்லையோ நான் எல்லாத்தையுமே எப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே உனக்கு என்ன பதில் கிடைக்கணும்ன்றது முடிவாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஆர்கிடெக்ட் பேசிட்டு இருக்கும் போது, இந்த ஹிந்து மித்தாலஜில எப்படி சிவனோ இல்ல விஷ்ணுவோ அவதாரம் எடுக்கும் போது அவங்க ஒரு கையில ஒரு வெப்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஆர்கிடெக்ட் கீழே கிடந்த எல்லா வெப்பன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு டெமி கார்டு மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். அவனோட 8 கையிலையும் டிஃபரெண்டான வெப்பன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜின்னு அவனோட இன்வென்டரில இருந்து டேகர் எடுத்துக்கிட்டு, உன்னால எப்படி எல்லாத்தையுமே பிளான் பண்ண முடிஞ்சு, அது மட்டும் இல்லாம எப்படி நீ எனக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆர்கிடெக்ட் கிட்ட கேட்க, அதுக்கு ஆர்கிடெக்ட், நான் உன்னை சூஸ் பண்ணடா, அதுக்கு ஆப்போசிட்டா நான் இந்த பிளேயர் லெவலுங்க சிஸ்டத்தை தான் டிசைன் பண்ணேன், அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. இப்படி ஆர்கிடெக்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது ரிமைனிங் டைம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட டயத்தை காட்டுது. இதை பார்த்து ஜின்னு, ரைட் எனக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற வழி இல்ல, இவனை டைரக்டா தான் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்னு ஆர்கிடெக்ட் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு ஆர்கிடெக்ட பார்த்தா இந்த பையன் ஏற்கனவே ஜின்னு அட்டாக் பண்றதுக்காண்டி வானத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஆர்கிடெக்ட் வானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்னு கிட்ட, மிச்ச இருக்க நேரத்துல நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்டை போடுவோம் வாடா அப்படின்னு ஜின்னு அவங்க எல்லா வெப்பன்ஸையும் வச்சு அட்டாக் பண்றான். ஜின்னு என்னதான் அட்டாக்ல இருந்து டாஜ் ஆனாலும் இந்த ஆர்கிடெக்ட் பைப்ல விடுற மாதிரியே தெரியல, மறுபடியும் ஜின்னு அவனோட ஸ்பியர், ஆக்ஸ், கதை, ஸ்வார்டன் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்றான். அந்த சமயத்துல ஜின்னுவோட உடம்புக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் மாதிரி தெரியுது. அப்போ ஜின்னு மனசுக்குள்ள, இது என்னது, இது என்ன ஃபீலிங்ஸ், இது என்னால எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுது, என்னோட சென்சஸ்ன்றது ஷார்ப் ஆகுது, ஸ்வார்ட், ஸ்பியர், கிளிப், ஹேமர், ஆக்ஸ், இது எல்லாத்தையுமே என்னால சென்ஸ் பண்ண முடியுது, அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஜின்னு ஏதோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆர்கிடெக்டோட எல்லா அட்டாக்கையுமே டாஜ் பண்றான். இதை பார்த்து ஆர்கிடெக்ட் ஷமா ஷாக் ஆகுறான், இவனோட எல்லா அட்டாக்ஸையுமே டாஜ் பண்றான், இல்லைன்னா பிளாக் பண்றான், இது எப்படி சாத்தியம், இவன் ஃபாஸ்டா மூவ் ஆகிறான் அப்படின்னு நம்ம ஆர்கிடெக்ட் ஷாக்ல இருக்கும் போதே நம்ம ஜின்னு ஆர்கிடெக்டோட ஒரு கையை துண்டா வெட்டி எடுத்துறான். இதை பார்த்து ஆர்கிடெக்ட், இது எப்படி சாத்தியம், நான் என்னதான் ஒரு ஃபேக் பாடியில இருந்தாலும் இவனை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறான், இவனை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது கொஞ்சோண்டு தான் இருந்தாலும் அது அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆர்கிடெக்ட் அவனோட மனசுல நினைச்சிட்டு வெளியே ஜின்னுவை பார்த்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான். நீ வெறும் ஹியூமன் தான், மேர் ஹியூமன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்கிடெக்ட் கத்த. அப்போ சைடுல கீழே விழுந்து கிடந்த எல்லா ஸ்டாச்சுஸுமே எந்திக்க ஆரம்பிக்குது, ஈவன் தி கிங் ஸ்டாச்சுமே எந்திக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல ஜின்னுவோட சிஸ்டம் ஜின்னு கிட்ட எவ்வளவு செகண்ட் மிச்சம் இருக்குன்றத காமிச்சிட்டே இருக்கு. அப்போ ஜின்னு அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போய் இந்த சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் எல்லாம் நின்றுகிட்டு இல்ல, அதுக்கு நடுவில் போய் நின்று அவன் ரூலர்ஸ் அத்தாரிட்டி ஆக்டிவேட் பண்ணி ஒரு அட்டாக்க போட, அப்படி அட்டாக் பண்ண ஃபோர்ஸ்க்கு ஜெயின் சைஸ்ல ஒரு வேவ் போய் அந்த சின்ன ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிடுது. டக்குன்னு நம்ம ஜின்னு அந்த இடத்துல இருந்து நேரா ஆர்கிடெக்ட் நோக்கி ஓடும் போது இந்த கிங் ஸ்டாச்சுன்றது அதோட ஃபிஸ்ட்டை வச்சு ஜின்னுவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம ஜின்னு அதுல இருந்து டாஜ் ஆகி நேரா ஆர்கிடெக்ட் கிட்ட போனோடனே அவன் டக்குன்னு வெட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் கட் பண்ணதுல ஆர்கிடெக்டோட 2 கை துண்டா போயிருது. அப்போ ஆர்கிடெக்ட் ஜின்னுவை அவனோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண, ஜின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகிட்டு இருக்கும்போது ஜின்னுவோட ஷோல்டர்ல ஏதோ ஒன்று ஆக்ஸ் மாதிரி டம்முன்னு விழுகுது. என்னன்னா நம்ம ஜின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஸ்டாச்சு பெரிய சைஸ் ஷீல்ட ஒன்னு ஹோல்ட் பண்ணி நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னுவுக்கு பல ஞாபகம் வந்துருது, இந்த பைப்ல தானே அது, இந்த பைப்ல தானே அது அப்படின்னு நம்ம ஜின்னு செம்ம டென்ஷன் ஆகி ஒரு ஜம்ப போட்டு அந்த ஸ்டாச்சுவோட மண்டையில ஒரே அடிதான் அந்த ஸ்டாச்சு மண்டை 2 துண்டா பொளந்துருது. அடுத்த செகண்ட்ல அங்கிருந்து நம்ம ஜின்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல ஆர்கிடெக்டோட 2 கையை வெட்டுறது மட்டும் இல்லாம ஆர்கிடெக்ட் மேல ஒரு பஞ்ச் வைக்க அடிச்சு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. அப்படி அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தரம் முழுக்க நொறுங்கி அந்த
இடம் முழுக்க புகையா இருக்குது. அப்ப ஜின்னு ஆர்கிடெக்டோட கழுத்தை நோக்கி அவன் டேகரை நிப்பாட்டி வைக்க, அப்ப ஆர்கிடெக்ட் நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன், இந்த டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த சமயத்துல ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது மிச்சம் இருக்க நேரத்தை காட்டுது. அதாவது நம்ம ஜின்னு 2 நிமிஷம் 11 செகண்டுக்கு முன்னாடியே ஆர்கிடெக்ட தோக்கடிச்சிட்டான். கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ன்றது ஒரு 8 நிமிஷம் கூட முழுசா நடக்கல. அதுக்குள்ள நம்ம ஜின்னு இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண ஆர்கிடெக்டையே முழுசா டிஃபீட் பண்ணிட்டான். இப்படி ஜின்னு ஆர்கிடெக்ட டிஃபீட் பண்ணி ஆர்கிடெக்ட் அந்த டிஃபீட்டை ஒத்துக்கிறதோட அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த எண்டிங்கோட தான் சோலோ லெவலிங் சீசன் 3 முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா ஒரு 2.5 மணி நேரம் படம் மாதிரி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தா அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இந்த வீடியோக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இந்த சீசன் 3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாங்காவையும் பிரேக் டவுன் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். ஆனா அதுல 3 சாப்டரா இல்ல 2 சாப்டரா கவர் பண்ணி தனித்தனியா பிரிச்சு பிரேக் டவுன் பண்ணி போட்டிருப்பேன். அதையும் கூடிய சீக்கிரத்துல மொத்தமா ஆட் பண்ணி இதே மாதிரி ஒரு படமா ரிலீஸ் பண்ணிடுறேன். சார் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோயும் பிடிக்கும். மறக்காம செக் பண்ணி